காத்தோட்டம் தண்ணிலாம் அவரால் பேசவே முடியல ரொம்ப அன்கண்டிஷனா இருக்கு சென்னை விமான நிலைய புதிய பிக்கப் பாயிண்டிற்கு நடந்து சென்ற முதியவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து இதுபோன்ற நிலை காணப்படுவதாக அங்கு வரக்கூடிய பயணிகள் தெரிவிக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், தற்போது இதே நிலை அடிக்கடி ஏற்படுறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. பயணிகள் என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க புதிய பிக்கப் பாயிண்ட் செல்றதுக்கு? அதாவது சென்னை விமான நிலையத்தில் இந்த புதிய பிக்கப் பாயிண்ட் அமைக்கப்பட்டு அங்கிருந்து வெகு தூரத்தில் நடந்து சென்று இந்த பயணிகள் தங்கள் விமானத்தில் செல்ல வேண்டியுள்ளது. அதே போல வருகை தருபவர்களும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது. இதனால் அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களில் அவங்க பட்ட வேதனைகளை பல்வேறு வருடங்களில் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் இன்று ஒரு முதியவர் தன்னோட மகளோட அந்த புதிய பிக்கப் பாயிண்ட்ல இருந்து நடந்து சென்றுள்ளார். அதுக்கு அப்போது அவருக்கு திடீரென உடல் பாதிப்பு ஏற்பட்டு அந்த வலிப்பு மாதிரி வந்துள்ளது. இதனால் அவர் உடன் இருந்த மகள் கதறி அழுதார். அவர் கண்கள் எல்லாம் ஒரு மாதிரியாகி உடல் சோர்வாகி கீழே சரிந்து விட்டார். இதனை அடுத்து அங்குள்ள கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை மீட்டு ஒரு சாதாரண இதுபட்டு மற்றும் அங்குள்ள ஒரு பேட்டரி வாகனத்தில் ஏற்றி அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இது போல இந்த விமான நிலையத்தில் இது போல பயணிகள் ஒரு சிரமமின்றி செல்ல முடியாத சூழல் தான் காணப்படுவதாக, அதுவும் அந்த வயது முதிர்ந்தவர்கள் மிகுந்த சிரமத்துடன் பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்கள் முன்பாக கூட ஒரு வங்கதேச பயணி அந்த விமான ரத்து காரணமாக அங்கே வெளியே புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மனைவியுடன் தம்பதியினர் தங்கியிருந்தாங்க. அவங்கள கூட ஒரு மெடிக்கல் ஆபீசர் கவனிப்பு கூட இல்லாத அந்த சூழலும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த விமான நிலையத்தில் பயணிகள் சிரமப்படுவதும் இது மருத்துவ உதவி இல்லாம பாதிக்கப்படுவது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.